மிக முக்கியமான இந்தியாவில் தமிழ்நாட்டில் தினசரி பத்திரிகையில் வந்து செய்தி. இந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய மக்களில் 30 கோடி ஜனங்கள் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்னு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய அளவில் ஒரு பூமி அதிர்ச்சி நிலத்தில் ஏற்பட போது, இமயமலை ஒட்டி அப்படியே வரப்போகுது, சத்தீஸ்கர் உத்தரப்பிரதேஷ் பகுதியில் இது வரப்போகிறது என்று சொல்லி இந்த காரியம் சொல்கிறது. பக்கத்தில் இப்போ நம்ம மியான்மரில் பார்த்தீங்கன்னா 7.7 அளவுக்கு வந்துச்சு இல்லையா, கிட்டத்தட்ட 2700 பேர் மடிந்து போனாங்க, ஒரு 4500 பேர் வரைக்கும் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அது 7.7. இதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8 புள்ளி அளவுக்கு இந்த பூமி அதிர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூமி அதிர்ச்சியினுடைய தாக்கத்தை குறித்து சொல்லும்போது, திபெத்தின் தென்முனைக்கு அடியில் 2 மீட்டர் அளவுக்கு இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நிலத்தில் இது ஏற்பட போகுதாங்க, அந்த மாதிரி இருக்கிறதுனால இது மிகப்பெரியதான பாதிப்பை ஏற்படுத்தும். 30 கோடி ஜனங்கள் இதனால பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே ஜப்பான் கொடுத்ததான ஒரு அறிக்கையில நம்ம இதை நேற்று வரையில சொல்லி இருக்கிறோம். என்னன்னு கேட்டா, கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதை நம்ம பார்த்தோம். இப்ப யோசித்து பாருங்க, இந்த பூமி அதிர்ச்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டத்தட்ட 7.7ங்கிறது சாதாரணமா மாறிக்கிட்டே இருக்கு. குறைஞ்சபட்சம் 6 புள்ளிக்கு மேலதான் போயிட்டே இருக்குது. அப்போ இந்த பூமி அதிர்ச்சிகளின் காலம் என்பது இந்த டெக்கேட், இந்த 20 வருஷமாக தான் ரொம்ப மோசமாக போயிட்டே இருக்குது. ஒரு பக்கம் பஞ்சங்கள், ஒரு பக்கம் வறட்சி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா பூமி அதிர்ச்சி, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ கர்த்தர் வரப்போகிறார் என்பதற்கான அடையாளங்கள் நம் கண்களுக்கு முன்பாக இதெல்லாம் வந்துட்டு இது நடக்குதுங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லலை, இது முன்னெச்சரிக்கையா சொல்லப்படுது. இப்போ பஞ்சத்தை குறித்தோ அல்லது தண்ணீர் பஞ்சத்தை குறித்தோ பூமி அதிர்ச்சி குறித்தோ அவங்க சொல்றாங்க இப்படி ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் நாங்க உங்களுக்கு சொல்றோம்.